ஏய் ஹாய் வணக்கம். வாங்க மக்களே, இன்றைக்கி ஒரு மினி vlog பார்த்துடலாங்களா? இன்றைக்கி சித்திரை 1, ஸோ தமிழ் புத்தாண்டு. அதுக்காக நைட்டே நம்ம இந்த கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சா நேராக பார்க்குற மாதிரி கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த செட்டப்லாம் முடிச்சுட்டு படுத்தாச்சுங்க. ஸோ இது பண்ணுனா வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ஸ்லலாம் வந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த டைம் தான் ஃபஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் செட்டப்பு. எனக்கு எல்லா பழமும் கிடச்சிச்சிங்க. முக்கனிகள், மாப்பழா, வாழை, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆரஞ்சு பழம் எல்லாமே கிடச்சிச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி பொங்கல் மட்டுங்க சாமிக்கு ஒரு தீவார்த்தனை பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக வேறு எதுவும் பண்ணலை. சிம்பிளாக ஒரு பொங்கல் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் நேரமாக ஏஞ்சி குளிச்சுட்டு அங்கே இருந்த தட்டை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து சாமி ரூமு நைட்டே ரெடி பண்ணியாச்சுங்களா. ஸோ மார்னிங் சாமி கும்பிட ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போய் தட்டெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 2 தட்டு இருக்கும். நானும் என்னோடய சிஸ்டர், அதாவது என்னோடய மச்சாண்டார் ஒய்ஃபு, ஸோ அவங்களோட தட்டும் இருக்குங்க. நாங்கள் 2 பேரும் தான் இந்த கனி காணுதல் பண்ணோம். ஸோ அதுக்காக அவங்களோட தட்டு, என்னோடய தட்டு, 2 பேர் தட்டுமே இருக்குது. எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு விளக்கு பற்ற வச்சு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பண்ணுனா வீட்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லாமே நல்லது அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா. சாமிக்கு நம்ம கவனிக்கணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நான் உப்பு பருப்புலாம் வச்சுருந்தேன். எப்போவுமே ஒரு விஷயம் வளரணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த தானியங்கள், நவதானியங்களில் ஏதாவது ஒன்று, ப்ளஸ் வந்து நம்ம உப்பு வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது வந்து நமக்கு கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு கரையிற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். எப்போவுமே சாமி ரூமில் உப்பு வைக்கிறது நல்லதும்பாங்க. ஸோ அதுக்காக உப்பு வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸோட அவுட்ஃபிட் இது தாங்க. ஸோ குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் பயபக்தியாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பெரியப்பா சாமி கும்பிடும்போது பாப்பா எக்கி கும்பிட்டாங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் சாமி கும்பிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பாப்பா வந்து ஒரு இடத்துல கூட பிசுறு விடாமல் அந்த சாமி தீவார்த்தனை காட்டுறது பண்ணுறத ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று கவனித்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த கை கும்பிடுறத வந்து கூப்பிட்றத வந்து கடைசி வரைக்கும் விட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி பக்தி பரவசத்துலேயே இருந்திருப்பாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து திருநூறு எல்லாம் வச்சாச்சுங்க. எல்லாருமே வச்சாச்சு. மறுபடியும் அவள் சாமி கும்பிடுறதுல ஒரு மாதிரி பாப்பா கொஞ்சம் பக்தி பரவசமாக பாயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிண்ணத்தில் பொங்கல் எடுத்து வச்சு கும்பிட்ருந்தோம் இல்லைங்களா. ஸோ தம்பி வந்து பொங்கல் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி வாங்க பொங்கல் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட சொன்னால் பாப்பா ஒரு மாதிரி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்க வச்சு செஞ்சாச்சுங்க. ஏன்னா 7:30 to 8:45 சாமி கும்பிடணும், அதான் நல்ல நேரம் அப்படின்னாங்க. இல்லைனா 10 மணிக்கு மேலே நாங்களா. ஸோ பாப்பாங்களாம் எழுப்பி போட்டு டக்குன்னு கொஞ்சம் பாப்பா டல்லாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா எழுந்துச்சி சீக்கிரமாக கிளம்புனதுனால பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருக்குனாங்க. அப்படியே நம்ம குட்டி பாப்பாவுக்கும் லைட்டாக அம்மா பண்ண பொங்கலை லைட்டாக வாயில் வச்சு விட்டாங்க. பாப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் பண்ணலை, லைட்டாக தித்திப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே மச்சாண்டார் வீட்டில் எல்லாம் கோவிலுக்கு போகிறதா சொன்னாங்க. உடனே பாப்பா ஒரே அடங்க நம்மளும் கோயிலுக்கு போவோமானா, அதனால் பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு எப்போவுமே சென்டிமெண்ட்டாக நமக்கு எங்கே பார்த்தாலும் திருமண பக்கம்லாம் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த அரச மரத்து விநாயகரை பார்க்க வந்துட்டோம். பாப்பா கோவிலுக்கு போகணுன்னா ரொம்ப ஆர்வமாக கிளம்பிடுவாங்க. விநாயகரை பார்த்துட்டு நான் வண்டி நிப்பாட்டிட்டு வரதுக்குள்ளே வேகமாக அவங்களே ஏறி வந்துட்டாங்க. வர வழியில் விநாயகருக்கு பிடிச்ச அரளிப்பூ இருந்துச்சுங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. இந்த செடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு லைவில் கூட காமிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து அப்பா விநாயகரே உங்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லை, இந்த பூ தான் கிடச்சிச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அதையும் கொண்டு போய் விநாயகரோட காலில் வச்சுட்டாங்கங்க. வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கும்பிட்டாங்கன்னு தெரிலங்க, ரொம்ப நேரம் கும்பிட்டாங்க. விநாயகரை கும்பிட்டாங்க. பக்கத்தில் இருந்த அந்த லிங்கம் சிலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் பாப்பா கும்பிட்டாங்க. ரொம்ப நேரமாக கும்பிட்டாங்கங்க. நான் எதுவுமே சொல்லலை. பாப்பாவாக பார்த்து என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னு தெரில, ரொம்ப நேரம் பிள்ளையாரை பார்த்து வேண்டிட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த அரச மரத்து பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே இந்த பிள்ளையார் அப்படி பார்த்துட்டு போகும்போதே ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜிங்க. அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரே அழகு தானேங்களே. ஸோ அடுத்து பாப்பா பக்கத்தில் இருந்த இன்னொரு சாமி சிலை இருந்துச்சுங்களா, அதையும் கும்பிட்டாங்க. தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. கீழே விழுந்து தொட்டு கும்பிடுங்கன்னு சொன்னதுக்கு பாப்பா இந்த சிலையவே தொட்டு
கும்பிட்டாங்க. அது ஏதோ ஒரு மாதிரி விநாயகரை தொட்டு தொட்டு பார்த்தாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு ஃபைனல் டச்சாக நானே எதிர்பார்க்கலங்க. விநாயகரை பார்த்து பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக இப்படி தாங்க இன்றைக்கி அவளோட நியூ இயர் போச்சு. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.